ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காப்பா ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது வந்து ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் கடைசி கிளாஸ், ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சு போயிடும். இதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஆர்கோனோமெட்டாலிக் ரீஜன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கம்ப்ளீட்லி சாலபிள் இன் சால்வன்ஸ். அதே நம்ம ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இன்சாலபிள் இன் சால்வன்ஸ்னு பார்த்துருப்போம். ஸோ ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்னாலே இது கூட வந்து ஏதாச்சும் ஆர்கானிக் லிகான்ஸ் வந்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி சாலபிள் இன் சால்வன்ஸ். கம்ப்ளீட்லி சாலபிள் இன் சால்வன்ஸ். ஸோ இந்த ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஆர்கானிக் லிகான்ஸ் வந்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். So metal atom consists organic ligand. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஆர்கானிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா ரோடியம் கேட்டலிஸ்ட் தான் நம்ம எடுத்துப்போம். இதில் ட்ரைஃபினைல் பாஸ்பின் அட்டாச் இருக்கும். அடுத்து குளோரின் வந்து நமக்கு இதில் கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ரோடியம் இருக்குது. அடுத்து இதில் ட்ரைஃபினைல் பாஸ்பின் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? 3 ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்கும். அடுத்து ஒரு குளோரின் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், வில்கின்சன் கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ரோடியத்தோட ஆக்சிடென்ட் ஸ்டேட் பார்த்தா 1ன்னு இருக்கும். ஸோ இதனோட ஐயூபேக் நாமன்கிளேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குளோரின்னு சொல்லுவோம். அதாவது லிகான்ஸோட நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெட்டலோட நேம் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நேம் பாருங்கள், குளோரோ. அடுத்து இங்கே பார்த்தோன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்குது, 3 ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்குது. ஸோ அது நம்ம என்ன சொல்லலாம், ட்ரிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின், ரோடியம் 1ன்னு சொல்லலாம். ரோடியம் 1 இப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லலாம்னா இது மாதிரி நேம் கூட சொல்லலாம். மேபி இதுதான் கரெக்டான நேம். மோஸ்ட்லி இது கூட யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின், ரோடியம் 1 குளோரைடுன்னு சொல்லுவாங்க. பட் இது காமனாக நம்ம இந்த கரெக்டான ஆர்டர் ஃபாலோ பண்ணி நம்ம எழுதும்போது இந்த மாதிரி தான் வரணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இந்த லிகான்ஸை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மெட்டல் ஆட்டத்தை வந்து நம்ம சொல்லணும். ஸோ இது காமனாக இது மாதிரி கூட சில சமயம் யூஸ் பண்ணுவாங்க. ரோடியம் 1 குளோரைடு இது மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபார்மல் வே, இது நம்ம வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்டோட கலர் பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இட் இஸ் a red color compound. ரெட் கலர் காம்பவுண்ட். இதனோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ரெட் கலர் காம்பவுண்ட் வித் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகேல? ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் போலார் சால்வன்ஸில் இது ஈஸியாக சால்வபிள் ஆகும். ஸோ நோட் பண்ணி, இட் இஸ் soluble in non-polar solvents. Non-polar organic solvents. For example, toluene சொல்லலாம், பென்சின் சொல்லலாம். ஓகேங்களா? toluene, பென்சின், சைலின். ஸோ இந்த மாதிரியான நான்-போலார் சால்வன்ஸ்லாம் இது என்ன பண்ணும், ஈஸியாக சாலபிள் ஆகும். ஸோ இதனோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கலாம், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ரோடியம் ட்ரைக்ளோரைடு வந்து எடுத்துக்கிறேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரைஃபினைல் பாஸ்பின் கூட வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணும்போது
நமக்கு ரோடியம் கேட்டலிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பென்சின். அடுத்து 150 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து கிடைக்கும். ரோடியம் இருக்குது, குளோரின். ஸோ அது மாதிரி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்டோட ஜியாமெட்ரி எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் பிளேனராக இருக்கும். ஸோ பாருங்கள், ரோடியம் இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது, அடுத்து 3 ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குது, ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரியில் இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தோன்னா இதில் 2 லிகேண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆக்டாய்டல் ஜியாமெட்ரி வந்து கிடைக்கும். ஸோ ரோடியம் இருக்குது, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 லிகேண்ட்ஸை வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்கும் போது பார்த்தோன்னா இப்போ 6 லிகேண்ட்ஸ் நமக்கு அட்டாச் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்டாய்டல் ஜியாமெட்ரி. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜன்ஸில் இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் வந்து ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு 18 எலக்ட்ரான் வந்து இது ஒபே பண்ணாது, 16 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடையாது. ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்னாலே இது 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணிச்சுன்னா தான் அது வந்து ஸ்டேபிள். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதனோட எலக்ட்ரான்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ரோடியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 9 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே 9 இருக்கும். அடுத்து இந்த லிகேண்ட்ஸோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ பார்த்தோன்னா 3 ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் இருக்குது. ஸோ இது மூணுமே 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிச்சுன்னா 6 எலக்ட்ரான் வரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த குளோரின் வந்து 1 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது டோட்டலாக நமக்கு எத்தனை வருது பாருங்கள், 16 வருது. ஸோ இட் இஸ் அ 16 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ். ஸோ இட் டசன்ட் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல். ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதனோட ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா இது எப்பவுமே சின் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு சின் மேனரில் தான் எப்பயுமே டபுள் பாண்டை வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ நமக்கு சின் ப்ராடக்ட் தான் எப்பயுமே கிடைக்கும். ஸோ இதனோட ரியாக்ஷன் பார்த்தோம்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸை என்ன பண்ணோம், சேச்சுரேட்டட் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகுது, சின் அடிஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், எத்திலின் எடுத்துக்கிறேன். எத்திலின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ ஹைட்ரோஜன் மாலிகுல் எடுத்துக்குவோம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ரோடியம் குளோரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரோஜனேஷன் நடந்துட்டு ஈத்தேன் வந்து கிடைக்கும். ஸோ அன்சாச்சுரேட்டட் மாலிகுல் நமக்கு சேச்சுரேட்டடாக கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணால் செலக்டிவாக டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து ஈஸியாக இது வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் போய் வச்சிங்க. இட் இஸ் சின் ஹைட்ரோஜனேட்டிங் ஏஜென்ட் ஃபார் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். சின் hydrogenating reducing agent for double bond and triple bonds. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதனோட ரியாக்ஷன் எழுதிட்டோம். இதனோட மெக்கானிசம் வந்து நான் எழுதுகிறேன் பாருங்கள். எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எதை மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிற டபுள் பாண்ட்ஸில் ஹைட்ரோஜனேஷன் வந்து நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரோடியம் கேட்டலிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் ஒரு குளோரின் இருக்குது, 3 ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு என்ன நடக்கும்னா இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேல, ஒரு ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்சபிள் ரியாக்ஷனாக சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே வெளியே போகிற ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் என்ன பண்ணணும்னா கடைசி ஸ்டெப்பில் மறுபடியும் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஒரு ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வெளியே போகுது, அடுத்து ஒரு ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் வந்து ஆட் ஆகும், அது கடைசி ஸ்டெப்பில். ஸோ அது புரியணுறதுக்காக நான் ஒரே ஸ்டெப்பில் இங்கே நான் இதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஒரு ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் இங்கே நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு இங்கே வேக்கண்ட் கிரியேட் ஆகிடுச்சு.
பார்த்தோன்னா நம்ம வந்து சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேல. ஸோ நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஒரு குளோரின் இருக்குது. ஒரு ட்ரைஃபனைல் பாஸ்பேட் தான் வெளியே போயிடுச்சு. ஸோ போச்சுன்னா ஒரு குளோரின் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. இப்போது இதில் எப்பவுமே நமக்கு இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேட் எடுத்து டிரான்ஸ்டியூசராக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வெண்ட் எடுத்துக்குவோம். இந்த சால்வெண்ட் என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ரோடியம் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேட் எப்பயுமே நமக்கு டிரான்ஸ்டியூசராக தான் இருக்கணும். இப்போ ஆட் ஆன சால்வெண்ட்டு அடுத்து ஒரு குளோரின் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஹைட்ரோஜன் மாலிகுல் எடுத்துக்குவோம். ஹைட்ரோஜன் மாலிகுல் அப்படியே ஹைட்ரோஜன் சோர்ஸு. இந்த ஹைட்ரோஜன் என்ன பண்ணுன்னா இந்த ரோடியம் கூட வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ 2 லிகேன்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இங்கே ஹைட்ரோஜன் மாலிகுல் வந்து இந்த இடத்துல 2 இது பிரிஞ்சு இங்கே வந்துட்டு 2 ஹைட்ரோஜனாக நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆக போகுது. ஸோ எப்படி நடக்கும் பாருங்கள். இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேட் எப்பவுமே டிரான்ஸ்டியூசராக தான் இருக்கும். சால்வெண்ட் இருக்குது. 2 ஹைட்ரோஜன் இப்போ நமக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஒரு குளோரின் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற ஒலிஃபியன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். டபுள் பாண்ட் டபுள் ட்ரிபிள் பாண்ட் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிற மாலிகுல் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கோஆர்டினேட் ஆக போகுது. இந்த சால்வெண்ட் வந்து வெளியே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ண போகுது, இங்கே வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணும். ரோடியம். இந்த சால்வெண்ட் வந்து வெளியே போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஹைட்ரோஜன் பார்த்தோன்னா இந்த டபுள் பாண்டுக்கு டிரான்ஸ்டியூசராக இருக்கும். இதே மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நமக்கு வந்து இங்கே ஹைட்ரோஜனேஷன் வந்து நமக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னா இந்த ஹைட்ரோஜன் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாண்டு போயிட்டு இங்கே ரோடியம் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது போயிட்டு என்ன பண்ணுது, இங்கே ரோடியம் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது இது வந்து ஜஸ்ட் இங்கே நமக்கு கோஆர்டினேட் ஆகிருக்கு. இது எப்படி நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது பாருங்கள் ரோடியம் கூட. CH2 CH3 இது மாதிரி ஃபார்மாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா ட்ரைஃபனைல் பாஸ்பேட் இருக்குது. ஒரு குளோரின் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா இந்த ஹைட்ரோஜன் இங்கே வந்து அட்டாக் பண்ணும். இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும். ஸோ பாருங்கள் இது என்ன பண்ணுது, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்டு வெளியே போயிடுது. ரோடியம். இப்போ இதில் பார்த்தோன்னா என்னென்ன இருக்குது, 2 ட்ரைஃபனைல் பாஸ்பேட் இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது. இப்போ மறுபடியும் நமக்கு இங்கே வெளியே போன ட்ரைஃபனைல் பாஸ்பேட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அது ஃபைனல் ஸ்டெப்பில் நடக்கும். நமக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா இங்கே ப்ராடக்ட் தான் CH3 CH3. ஸோ இது மாதிரி கிடச்சிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நமக்கு இங்கே ஹைட்ரோஜனேஷன் வந்து நடக்கும். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், சால்வெண்ட் கூட ரியாக்ஷன் இன்வால்ட்டி இங்கே சால்வெண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக நமக்கு இந்த ட்ரைஃபனைல் பாஸ்பேட் என்ன பண்ணும், இங்கே வந்து அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே ஹைட்ரோஜனேஷன் நமக்கு எப்படி நடந்திருக்கும், சின் மேனரில் நடந்திருக்கும். 2 ஹைட்ரோஜன் நமக்கு சேம் சைடில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இதனோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி எப்பயுமே நமக்கு சின்னாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ இட் இஸ் ரெஜியோ செலக்டிவ் அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். எதனாலனா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி பார்த்தா நமக்கு சின்னில் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். அதே சமயம் ரெஜியோ செலக்டிவ்னா என்னென்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிற மாலிகுல்ஸில் வந்து வேரியபிள் டபுள் பாண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இதில் வந்து எந்த டபுள் பாண்ட் லெஸ் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கோ அதை தான் என்ன பண்ணும், செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணும். மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட்ஸ் வந்து அன்அஃபெக்டட். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் ரெஜியோ செலக்டிவ் அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியேஜென்ட். So it is a regio selective and stereo selective reagent.
ஓகேங்களா. ஸோ எதனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், எதனால் ரெடியூஸ் செலக்டிவ்னா லெஸ் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது, மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இஃப் மாலிகுல் ஹாவ் வேரியபிள் டபுள் பாண்ட்ஸ், if molecule having variable double bonds, less substituted double bonds selectively reduced, more substituted double bond வந்து unaffected. Less substituted double bonds are selectively reduced. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எப்பயுமே நமக்கு ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஸில் தான் அப்ரோச் பண்ணோம். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்வேஸ் அட்டாக்ஸ் ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஸ். ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எப்பயுமே லெஸ் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அதே சமயம் ஸ்டீரிக்கலி லெஸ் இன்டர்ஃபேஸில் வந்து நமக்கு அப்ரோச் பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கிற மாலிகுல்ஸில் பார்த்தோன்னா இந்த டபுள் பாண்டில் நமக்கு சப்ஸ்டியூஷன் அதிகமாக கிடையாது. ஸோ இதை தான் செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணோம். அடுத்து நமக்கு இங்கே சப்ஸ்டியூஷன் அதிகமாக இதனோட செலக்டிவிட்டி வந்து குறையும். ஃபஸ்ட்டு இது தான் பண்ணோம். அடுத்து இது ரியாக்ஷனில் வந்து அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகாது. அடுத்து போக சப்ஸ்டியூஷன் அதிகமாக இதனோட செலக்டிவிட்டி வந்து குறையும். இதெல்லாம் வந்து ஈஸியாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. எப்போ வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் a good selective for Wilkinson catalyst. ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இதில் லெஸ் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட் எதுவோ அதை தான் என்ன பண்ணோம், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் போய்ட்டு ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருக்குது. பட் இதில் பாருங்கள் 1 2 3 சப்ஸ்டியூஷன் நமக்கு இந்த டபுள் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் லெஸ் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. ஸோ இதை தான் என்ன பண்ணோம், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ரோடியம் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த டபுள் பாண்ட் வந்து செலக்டிவாக இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் அ ரெடியூஸ் செலக்டிவ் ரியாக்ஷன் சொன்னோம். இந்த டபுள் பாண்ட் வந்து அன்அஃபெக்டட். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டபுள் பாண்டில் எது வந்து நமக்கு லெஸ் சப்ஸ்டியூஷனாக இருக்குது, இதுதான் லெஸ் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது 2 3, இங்கே 3 சப்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா 2 சப்ஸ்டியூஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்ன பண்ணும், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த டபுள் பாண்ட் வந்து அன்அஃபெக்டட். இது மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இது பிலோ தி பிளேன். அடுத்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா 3 சப்ஸ்டியூஷன் இருக்குது இந்த டபுள் பாண்டில். பட் இதில் பார்த்தோன்னா 2 சப்ஸ்டியூஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் சப்ஸ்டியூஷன் கம்மியாக இருக்குது. இந்த டபுள் பாண்ட் தான் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகும். இந்த மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட் வந்து அன்அஃபெக்டட். இது மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல். இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணோன்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், டீகார்பனைலேட் பண்ணும். ஓகேங்களா. அந்த காம்பவுண்டில் இருக்க அந்த கார்பனைல் மட்டும் என்ன பண்ணும், தனியாக பிரித்து எடுத்துரும். இதனோட ரோல் அதுதான். அதே நம்ம ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் எடுத்துக்கிட்டால் அந்த அன்சாச்சுரேட்டட் பார்ட் தான் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், அந்த கார்பனைல் நமக்கு கீட்டோன் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது. ஸோ கீட்டோனுக்கு நமக்கு ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆல்டிஹைடுக்கு வந்து ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எழுதுகிற பாருங்கள், இதை நோட் பண்ணிங்க. It is acts as a decarbonating agent.
Wilkinson catalyst act as a decarboxylating agent, but not alpha beta unsaturated ketone, but not alpha beta unsaturated ketone. இல்லை, அதாவது நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கார்பனைல் மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஆசிட் ஹேலைட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துல அந்த கார்பனைல்ஸ் அதில் வந்து நமக்கு என்ன நடக்குன்னா டீகார்பனைலேஷன் நடக்கும். பட் நம்ம ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல டீகார்பனைலேஷன் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சேச்சுரேட்டட் கார்பனைல் எடுத்துக்கிட்டோம். இது கூட எந்த அன்சாச்சுரேட்டட் மாலிகுலும் கிடையாது, அன்சாச்சுரேட்டட் பார்ட் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ரோடியம் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல டீகார்பனைலேஷன் வந்து நமக்கு ஈஸியாக நடக்கும். இது கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டு இந்த 2 மித்தைலும் நமக்கு வந்து ஆட் ஆயிரும், 2 கார்பன் நமக்கு கனெக்ட் ஆயிரும். ப்ளஸ் இந்த கார்பனில் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். இது மாதிரி தான் நடக்கும். அதே இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் மட்டும் நமக்கு டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகாது. இந்த கீட்டோனை தவிர்த்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அண்ட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ஹேலைடு இதெல்லாம் வந்து நமக்கு டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த கீட்டோன் மட்டும் எக்ஸப்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் மட்டும் டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகாது. எக்ஸப்ட் alpha beta unsaturated aldehyde and acid halide. ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது டீகார்பனைலேஷனில் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இன்வால்வ் ஆகாது. பட் ஆனால் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு ஆசிட் ஹேலைடில் பார்த்தோன்னா டீகார்பனைலேஷன் நடக்கும். ஞாபகம் வச்சு அதுதான் இங்கே நம்ம எக்ஸப்ட்னு சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து இந்த கீட்டோன் மட்டும் நமக்கு டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகுது, இதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் எடுத்துக்கிறேன். சேம் ரோடியம் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன சொல்லிட்டோம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனில் வந்து டீகார்பனைலேஷன் வந்து நடக்காது, இந்த கார்பனைல் வந்து வெளியே போகாது. ஸோ அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் மட்டும் தான் நமக்கு அஃபெக்ட் ஆகும். கீட்டோன் வந்து அப்படியே தான் இருக்கும். CH2 CH2 C டபுள் பாண்ட் ஓ CH3 இது கீட்டோன் அப்படியே இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்டிஹைடு வந்து எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு எடுத்துக்கிறேன். CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட், இங்கே ஆல்டிஹைடு இருக்குது. இங்கே என்ன நடக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அண்ட் ஆசிட் ஹேலைடு வந்து டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகும் வித்தவுட் அஃபெக்டிங் அன்சாச்சுரேட்டட். ஸோ இந்த அன்சாச்சுரேஷன் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகாது, டீகார்பனைலேஷன் நமக்கு செலக்டிவாக நடக்கும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அண்ட் ஆசிட் ஹேலைடு. CH டபுள் பாண்ட் CH. ஸோ நமக்கு இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்குது, இந்த கார்பனைல் மட்டும் வெளியே போயிட்டுருக்கோம். இது மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ஹேலைடு எடுத்துக்கிறேன். CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் ஆசிட் குளோரைடு இருக்குது பாருங்க. சேம் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே டீகார்பனைலேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். அது அந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனில் மட்டும் டீகார்பனைலேஷன் நடக்காது. இது இம்பார்ட்டண்ட். CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2. இப்போ இந்த குளோரின் நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். இந்த கார்பனைல் மட்டும் நமக்கு வெளியே போயிட்டுருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த இடத்த பார்த்து நமக்கு இந்த அன்சாச்சுரேட்டட் பார்ட் மட்டும் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஹைட்ரஜன் மாலிகுல் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஓகே, ஃபுல்லாக எழுதிடுவோம் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் மட்டும் தான் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படியே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான்
ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு இந்த டபுள் பாண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். இங்கெல்லாம் நமக்கு டீகார்பனைலேஷன் நடக்கல பாருங்கள். இங்கே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் எடுத்துக்கிட்டோம், அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் எடுத்துக்கிட்டோம். இங்கேயுமே நமக்கு என்ன நடக்கும், இந்த டபுள் பாண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகும். இங்கேயுமே டீகார்பனைலேஷன் வந்து நடந்திருக்காது. இது மாதிரி கிடச்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இந்த டபுள் பாண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் நைட்ரைல் எடுத்துக்குவோம். ஸோ இங்கேயும் இந்த டபுள் பாண்ட் தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இருக்குது, வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு என்ன நடக்குது, இதில் நமக்கு இந்த அன்சாச்சுரேட்டட் பாட்டம் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த கார்பனைல் வந்து அப்படியே தான் இருக்கும், கீட்டோன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் டைமில் மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். மேபி இதெல்லாம் 2 மார்க்ஸை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு இருக்குது. இப்போ நம்ம அதில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டீகார்பனைலேஷன் வந்து நடக்கும். இந்த அன்சாச்சுரேட்டட் பார்ட் வந்து அன்அஃபெக்டட். இது அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டுருக்கோம். இந்த ஹைட்ரோஜன் இங்கே வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இது மாதிரி கிடச்சிருக்கும். ப்ளஸ் இந்த கார்பனைல் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு கூட இந்த கார்பனைல் போய்ட்டு ஆட் ஆகிட்ருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்டிஹைடு இருக்குது, வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கார்பனைல் மட்டும் நமக்கு இங்கே வெளியே போயிடும். இந்த ஹைட்ரோஜன் இங்கே வந்து ஆட் ஆகிட்ருக்கும். அடுத்து ஆசிட் ஹாலைடு பாருங்கள், பென்சாயில் குளோரைடுன்னு சொல்லுவோம். இந்த கார்பனைல் மட்டும் வெளியே போயிடும். இந்த குளோரின் இந்த பென்சின் கூட வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இதை நோட் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அண்ட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஹேலைடில் பார்த்தோம்னா, ஆசிட் ஹேலைடில் பார்த்தோன்னா நமக்கு டீகார்பனைலேஷன் நடக்கும் வித்தவுட் அஃபெக்டிங் அன்சாச்சுரேஷன். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆசிட் ஹேலைட்ஸ் involving decarbonylation. Decarbonylation with the Wilkinson catalyst without affecting unsaturation. Without affecting unsaturation. ஸோ அந்த unsaturated part வந்து என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகேல, ஸோ அதாவது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ஹேலைடு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக டீகார்பனைலேஷனில் இன்வால்வ் ஆகிடும் வித்தவுட் அஃபெக்டிங் அன்சாச்சுரேஷன். ஸோ அந்த டபுள் பாண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது, டீகார்பனைலேஷன் மட்டும் இங்கே வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, அதே சமயம் நமக்கு இங்கே டீகார்பனைலேஷன் மட்டும் நடக்காது, டீசல்ஃபோனைலேஷனும் நம்ம நடக்கும். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இங்கே சல்ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணோம், இங்கே சல்ஃபோனேஷன்லேயே நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த சல்ஃபோன் வந்து வெளியே போயிடும். வில்கின்சன் கேட்டலிஸ்ட், சல்ஃபோன் வெளியே போயிட்டு இந்த மித்தால் என்ன பண்ணோம், இங்கே வந்து ஆட் ஆயிரும். இது மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிங்க. இட் இஸ் அ
எஃபிஷியன்ட் டீகார்போனைலேட்டிங் அண்டு டீசல்ஃபோனைலேஷன் ஏஜென்ட். ஸோ டீகார்போனைலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது டீசல்ஃபோனைலேஷன் இங்கே நடக்குது. எஃபிஷியன்ட் டீகார்போனைலேட்டிங் அண்டு டீசல்ஃபோனைலேட்டிங் ஏஜென்ட். சல்ஃபோனைலேட்டிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை சூட்டபிள் ரியாக்ஷன் இந்த ஃபாலோயிங் கன்வர்ஷன் நம்ம கேட்டிருப்பாங்க. எக்ஸாம் டைமில் இது மாதிரி கேட்பாங்க. ஸோ நமக்கு ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ரீஜன் தான் நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ரீஜன்ட்டோட செலக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சல்ஃபர் பாண்ட் இருக்குது, கார்பன் சல்ஃபர் பாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு நடந்துச்சுன்னா ஹைட்ரோஜனேஷன் நடக்கும். அப்படி இல்லாட்டி இங்கே இந்த இடத்துல நடந்துச்சுன்னா நமக்கு ஹைட்ரோஜனலைசிஸ் நடக்கும். ஸோ நம்ம என்ன ரீஜன் எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா ஹைட்ரோஜனேஷன் நடக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் சல்ஃபர் பாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே ஹைட்ரோஜனலைசிஸ் வந்து நமக்கு நடக்கலை. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னா நமக்கு ஹெட்ரோஜனஸ் கேட்டலிஸ்ட் இருக்குது, ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருப்போம். செலக்டிவிட்டி பார்த்தோன்னா ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ செலக்டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹைட்ரோஜன் இருக்குது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பல்லாடியம் சார்கோல். அடுத்து ஆப்ஷன் பியில் பார்த்தோன்னா ஆடம்ஸ் கேட்டலிஸ்ட், பிளாட்டினம் ஆக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அடுத்து சி பார்த்தோன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அடுத்து ஆப்ஷன் டி பார்த்தோன்னா ஹைட்ரோஜன் மாலிகுல் ரோடியம் கேட்டலிஸ்ட் இருக்குது, அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ரோடியம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் இதெல்லாம் வந்து ஹெட்ரோஜெனியஸ் கேட்டலிஸ்ட்டு, இது வந்து ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட்டு. ஸோ இந்த ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட்டோட செலக்டிவிட்டி தான் அதிகம். ஏன்னா இது வந்து ஹைட்ரோஜனேஷனில் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும், ஹைட்ரோஜனலைசிஸில் இன்வால்வ் ஆகாது. அது இந்த ஹெட்ரோஜெனியஸ் கேட்டலிஸ்ட்டில் என்ன பண்ணும், ஹைட்ரோஜனலைசிஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ செலக்டிவ் ரேஜென்ட் வந்து இதுதான், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஐடென்டிஃபை மேஜர் ப்ராடக்ட் இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கேட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு ரியேஜென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், மேஜர் ப்ராடக்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆல்டிஹைட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோஜன் மாலிகுல். இது வந்து 1 ஈக்குவலன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு எப்படி வேணால் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இங்கே என்ன ப்ராடக்ட் வரன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆல்டிஹைடு கொடுத்துருந்தாங்க, நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருப்போம், டீகார்பனைசேஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருப்போம். அன்சாச்சுரேட்டட் பார்ட்டை வந்து அன்அஃபெக்டட்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு இந்த டபுள் பாண்டை வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பியில் இந்த இடத்துல டீகார்பனைசேஷன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் பாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த கார்பனிலும் ரெடியூஸ் ஆகிருக்கு, இந்த அன்சாச்சுரேட்டட் பார்ட்டை நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ரிங்கு வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிங்கில் இருக்க டபுள் பாண்ட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து வரவே வராது. அடுத்து இது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா நமக்கு இது என்ன பண்ணோம், செலக்டிவாக இந்த ஆல்டிஹைடு கூட டீகார்பனைசேஷனில் இன்வால்வ் ஆகும். டீகார்பனைசேஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள், இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்பனில் வெளியே போச்சுன்னா இந்த ஹைட்ரோஜன் இங்கே வந்து ஆட் ஆகிரும். இந்த அன்சாச்சுரேட்டட் பார்ட்டை வந்து அன்அஃபெக்டட், இது அப்படியே தான் இருக்கும். ஸோ பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தோன்னா கார்பனில் அப்படியே இருக்குது, ஆல்டிஹைடு அப்படியே இருக்குது. ஸோ எந்த அஃபெக்டும் நடக்கலை. ஸோ அதனால் இது வந்து வராது. ஆப்ஷன் பியில் பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு டீகார்பனைசேஷன் நடந்திருக்கு, அன்சாச்சுரேட்டட் பார்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா நமக்கு ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே ரெடியூஸ் ஆகாது, ஆல்டிஹைடு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், அன்சாச்சுரேட்டட் பார்ட் வந்து அன்அஃபெக்டட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா ரிங்கு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நடக்காது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு ஹைட்ராக்சல் குரூப் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போலார் குரூப் இருக்கும்போது இது என்ன ஸ்டீரியோகெமிஸ்ட்ரிக்கோ சேம் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி தான் நமக்கு வந்து இங்கே ஹைட்ரோஜனேஷன் வந்து நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்? இது எபோல இருக்குது. ஸோ எபோல தான் இங்கே ஹைட்ரோஜனேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ எபோவில் இங்கே ஹைட்ரோஜனேஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு சின் அடிஷன் தான் நடக்கும். சின் ஹைட்ரோஜனேஷன் தான் நடந்திருக்கும். ஸோ ப்ராடக்ட் இது மாதிரி கிடச்சிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே கேஸ், இதோட நமக்கு இந்த ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் முடியுது. இதோட நமக்கு இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ரெடியூசிங் ஏஜென்ட்ஸே இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜன்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் தான் நம்ம இந்த கிரிக்னார்ட் ரியேஜன் பார்ப்போம், கில்மன்ஸ் ரியேஜன் பார்ப்போம், அடுத்து எல்டிஏ பார்ப்போம், ஆர்கனோ லித்தியம் ரியேஜன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மெயினாக இந்த பாஸ்பரஸ் ரியேஜன்ட்லாம் பார்ப்போம். பாஸ்பரஸில் பார்த்தோன்னா விட்டிக் ரியேஜன்ட் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு அதில் தான் பார்க்க போகிறோம். விட்டிக் ரியேஜன்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக பாஸ்பர் ரிலேட் எடுத்துக்குவோம். ஸோ அந்த பாஸ்பரோட மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விட்டிக் ஹார்னர் ரியேஜன்ட் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது வரைக்கும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தரவாக படிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஈவன் நம்ம கேட்குற கொஷினில் பார்த்தோன்னா 2 to 3 ரீஜன்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சுன்னா தான் ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் தரவாக படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் அந்த ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் படிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஜன் தெரியுது, இன்னொரு ரீஜன் தெரியலன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நடத்தின எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.